ஸ்ரீபெரும்புதூர் அருகே காலி நிலத்தில் காய்ந்து கிடந்த முட்செடிகள் மற்றும் மரங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியான ஸ்ரீபெரும்புதூர்ல இந்த மாதிரி தற்பொழுது ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? எத்தனை குழுக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அங்குள்ள சூழல் என்ன பத்மநாபன்? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சிக்குட்பட்ட கச்சப்பட்டு பகுதியின் பின்புறம் பல வருடங்களாக விவசாயம் செய்து வந்த சுமார் 10 ஏக்கர் நிலம் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்து வரும் சூழலில் அந்த விளைநிலம் முழுவதும் முட்செடிகள் வளர்ந்து காட்டுப்பகுதியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் இன்று மாலை மர்ம ஆசாமிகள் தீ வைத்து கொளுத்தியதால் முட்செடி மீது படர்ந்த தீப்பொறி தொடர்ந்து காற்று வீச்சின் காரணமாக மளமளவென கடும் காட்டு தீயாக மாறியுள்ளது. வான் உயரத்திற்கு புகை மூட்டங்கள் காணப்படுவதாலும் அந்த புகை மூட்டங்கள் அருகில் உள்ள வீடுகளுக்குள் சென்றுள்ளதால் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வயதானவர்கள் மூச்சு திணறலால் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினரின் வாகனம் பழுதடைந்ததால் தீயணைப்பு வீரர்கள் பண ஓலையை பயன்படுத்தி மிகவும் ஆபத்தான நிலையில் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மேலும் தீயானது மளமளவென வேகமாக பரவி வருவதால் அப்பகுதியில் குடிசை வீடுகள் அதிகமாக உள்ளதால் தீ பரவி குடிசை வீடு எரிந்து விடுமோ என அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். நன்றி பத்மநாபன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.